தன்னுடைய உயிருக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ரொம்பவே தீவிரமா நம்புறவர் கிம் ஜாங் உன். அதன் காரணமா வழக்கம் போல தன்னுடைய புல்லட் ப்ரூஃப் ட்ரெயின்ல பத்திரமா பல மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த சைனாவில் நடக்கிற இந்த பேரணிக்கு வந்து சேர்ந்திருக்காரு. இந்த மீட்டிங்ல ஒவ்வொரு தலைவர்களுமே கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கான பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தனியா இருக்கு. இப்ப நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்க பொருளாதார நிலைமை அப்படின்றது சிக்கலா இருக்கு, விலைவாசி கூடிருச்சு. அதனால சைனாவுடைய சப்போர்ட் வந்து பொருளாதார நிலையை சமாளிக்க உங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து நார்த் கொரியாக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்க. அப்படின்றப்ப ராணுவ ரீதியாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கா சைனாவுடைய சப்போர்ட் வந்து நார்த் கொரியாவுக்கு தேவைப்படுது. அதே நேரம் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்த வரைக்கும் எப்ப அவர் வந்து உக்ரைனோட போற ஆரம்பிச்சாரோ அப்பையிலிருந்தே மேற்கத்திய நாடுகள் புட்டினை தனிமைப்படுத்த தொடங்கிட்டாங்க, புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்ப புட்டின் தனிமைப்படுத்தப்படுறாரு. அவருக்கு பிற சக்தி வாய்ந்த நாடுகளுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது. இந்த இடத்துல தான் சீனா, நார்த் கொரியா, அப்புறம் இந்தியா இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இந்த சீனாவுக்கு புட்டின் வந்ததன் மூலமா அவர் கிடைச்சிருக்கு.